சண்டேனாலே ஸ்பெஷல் தான். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்துலாமா? சிக்கன் மந்தி தான். ஒரு 2 மினிட்ஸ்ல அட்டகாசமான சிக்கன் மந்திக்கான ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், நான் உலியா குக்கிங். மந்திக்கு மெயினான விஷயமே மசாலா தான். அதை நம்மளே ரெடி பண்ணிடலாமா? தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து நல்லா அதை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் கூட நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாமா? நம்ம அரைச்சி வச்சிருக்க மந்தி மசாலா 2 ஸ்பூன் அண்ட் லெமன் ஜூஸ், உப்பு அண்ட் சில்லி பவுடர், அது கூட கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour அது நல்லா மேரினேட் பண்ண விட்டுருங்க. ப்ராசஸிங்லாம் நிறைய மாதிரி தான் தெரியுங்க, ஆனால் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கல அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மந்தி செய்ய ஆரம்பிக்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். நம்ம மந்திக்கு நெய் சேர்க்கறத விட பட்டர் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. ஏன்னா எனக்கு பட்டர் கிடைக்காதனால இப்போ நெய்யை போட்டு சமைக்கிறேன். ஸ்பைசஸ்னால் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டை கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட மல்லி இலை அண்ட் பச்சை மிளகாய் அதெல்லாம் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக மேகி மசாலா வேணால் ஆட் பண்ணி அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட் போட்டு அது கூட ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மந்திக்குன்னே ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா 2 ஸ்பூன் அள்ளி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அது கூட ஒன்று ஆட் பண்ணி அதை நல்லா குக் பண்ணி விட்டுலாம். அது நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கழட்டி போட்டுக்கோங்க. அது அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது கூட அரை லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பும் அரிசிக்கு தேவையான உப்பையும் இப்படியே நம்ம சேர்த்து போட்டுடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி சிக்கன் ஒரு 70% அளவு வெந்திருக்கிறதோடய நம்ம எடுத்துடலாம். தேவையாக இருந்தால் நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். ஒரு 2 பீஸ் 3 பீஸ் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக மசாலா எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவே இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நல்லா தோசை கல்லில் தந்தூரி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா அது கூட நெய் ஆட் பண்ணி இல்லைனா பட்டர் இருந்தால் பட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. நம்ம சுட்டி எடுக்கிறதுக்கு சாப்பாடு இங்கே ரெடி ஆகிடும். நம்ம சாப்பாடு கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ கங்கு போட்டு அது கூட கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணி வெளியே போகாத அளவுக்கு நல்லா தம் போட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு அட்டகாசமான சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லியா குக்கிங் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.